நான் சொல்றேன், எத்தனை வியாதிப்பட்டவர்கள் இங்க இருக்கிறீர்கள்னு சொன்னா கூட ஒரு விசுவாசி கையை தூக்க கூடாது. ஏன்னா அவர் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணம் குணம் ஆனீர்கள் என்று சொல்ல. 1 பேதுரு 2:24 சொல்ல, அவர்தாமே நம்முடைய பாவத்தை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் சுகம் ஆவீர்கள் சொல்லப்படல, சுகம் ஆனீர்கள். விசுவாசம் என்றால் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆனேன்னு வசனம் சொல்லிருச்சு. வசனம் சொன்னா ஆனே, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படு, ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்வேன்? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை